பிரபஞ்ச இறைபாராட்டும் பேரானந்த ஆசீர்வாத வாழ்த்துக்கள். சுபம் ஜெயம் பேரானந்தம். உண்மையிலே இந்த தமிழர் திருநாள் தை பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் இப்பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இதற்கு மேலாக இந்த மருதநில மக்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. நிலங்கள் 5 வகைப்படும். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிம்பாங்க. நம்ம பாலை என்கிற இந்த மண்ணில் நான் இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற அவருடைய நோக்கம்தான் நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய இயக்கமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட வேண்டுமானால் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்கின்ற 3 நபர்கள், அதற்கு துணைத் தலைவர்கள், குறிப்பாக 7க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தால்தான் சங்கம் பதிவு செய்ய ஒரு லீகல் ஆக்டர்ஸ். அது ஃபார்ம் 7 சொல்லுவாங்க. அதன் மூலமாக பதிவு செய்யலாம். அதன் பிறகு சங்கத்துல ஒரு புது உறுப்பினர்களை நீக்கணும் அல்லது சேர்க்கணும்னா ஃபார்ம் 4 மூலமா உள்ள கொண்டு வரலாம். இந்த சங்கம் தொடங்கப்படும் சங்கம் பொதுவாக தொடங்கணும் அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கணும். அது ஒரு சாதிய நோக்கத்தோடோ அல்லது வன்முறை நோக்கத்தோடோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நபரை சுட்டி காட்டுகிற நோக்கத்தோடோ ஒரு சங்கம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் சங்கத்தினுடைய பைலா. அப்படி எந்த விதமான அப்பழுக்கற்ற நிலையில் இந்த சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மனிதநல மக்கள் நல சங்கம் இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சங்கமாக மாறும் என்பதில் ஒருபோதும் ஐயமில்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை, ஒரு ஏரியாக்குள்ள உங்க பகுதிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது மக்களுக்கு, அல்லது பொருளாதார ரீதியான தேவைகள் இருக்கு, அல்லது ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும் அப்படின்னா எந்த அரசியல் பிரமுகரையும் சாராமல் இந்த சங்கத்தின் மூலமாக நேரடியாக கலெக்டர், அடுத்தபடியாக மேலதிகாரி, சிஎம் வரல உங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக கொண்டு வைக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுடைய இந்த பகுதியுடைய மக்கள் ஒரு ரோடு இல்லை, தண்ணி இல்லை, மற்ற வேற மாதிரியான ஆக்கிரமிப்புகள் இருக்கு, இல்லை சிலவற்றை அகற்ற வேண்டும் அல்லது தேவைகள் இருக்கு அப்படின்னா நீங்க சங்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வச்சீங்கன்னா நேரடியாக பரிசீலனை செய்ய மாவட்ட அமைப்பாளர் இருப்பாரு. அவர் மூலமாக கணக்குகள் தணிக்கை செய்யப்படும். சரியான வரவு செலவுகள் சரியா இருக்கும் பட்சத்தில் சங்கத்தின் மூலமாக அரசு சார்ந்த எப்படி சொல்றது மானிய கடன்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த சங்கத்தை சரியாக இயக்குனீங்க அப்படின்னா அரசு சலுகைகள் சார்ந்த மானிய கடனை இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அண்ணன் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனைவரும் இதில் உறுப்பினராகி நீங்கள் உங்களுடைய தேவைகளை சரி செய்து கொள்ள முடியும். இப்பகுதிகளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை இந்த சங்கத்தின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியும். அப்போ 3வது நபர் தேவையில்லை, அரசியல் பிரமுகர் தேவையில்லை. அதனால சங்கம் அந்த சங்கத்திற்கு மீண்டும் எல்லாரும் நன்றி. இதற்கு மேலாக எல்லாரையும் நேரம் குறுகி இருக்கிறதுனால விழாவில் வருகை தந்திருக்கிற அனைத்து அழைப்பாளர்களுக்கும் ஒரு நெஞ்சல் நிறைந்த நன்றியை சொல்லி, கார்ல் மார்க்ஸ் சொல்வார், அனைவருக்கும் தேநீர் அளிங்கள். அதை ஒரு படி மேலாக சென்ற அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், அதை அனைவருக்கும் பகிர்ந்தளிங்கள் என்று சொல்லி. அதற்கு ஒருபடி மேலாக சொன்னார் தந்தை பெரியார், அதை எல்லோருக்கும் ஒரு குவளையில் அளிங்க என்று சொல்லி. அதற்கு ஒருபடி மேலாக சென்று வாழும் எழுச்சி தமிழர் சொன்னார், அதை பசிக்கின்றவர்களுக்கு முதல் குவளை அளிங்க என்று சொன்னார். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அனைவருக்கும் சமமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சங்கத்தினுடைய இலக்கும் தேவையும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லோருக்கும் சரியான சூழலில் வந்து சேர வேண்டும்.
உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால் சங்கத்தோடு இணைந்து பயணிகள். இந்த சங்கம் மென்மேல் வளர என்னுடைய ஒத்துழைப்பும் என்னுடைய ஆதரவும் இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த நேரத்திலே உங்கள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.